யார் அது பாத்தீங்களா? கேக் மேல குத்து வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஸ்பைடர்மேன் தீம்ல செம்ம மாசான ஒரு ஃபயர் கேக். வாங்க பண்ணலாம். இந்த கேக் பாத்தீங்கன்னா பிளாக் கரண்ட் ஃபிளேவர்ல கேட்டிருந்தாங்க. சுகர் சிரப்ல கொஞ்சம் பிளாக் கரண்ட் கிரஷ் சேர்த்து கேட்க நினைச்சோம் அப்படின்னா கேக்கோட டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். விப்பிங் கிரீமை நல்லா ஸ்டிஃப் பீக்கா பீட் பண்ணி அது ஒரு லேயர் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே பிளாக் கரண்ட் கிரஷுமே இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்கோட எல்லா லேயருமே இதே மாதிரி பண்ணியாச்சு. இதை வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து செட் ஆக விட்டுட போறேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வந்து ப்ளூ கலர்ல செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதுக்காக ஃபுல்லாவே ப்ளூவா கொடுக்காம இந்த மாதிரி அங்கங்க ஒயிட் கலர்ல ஐசிங் பண்ணதுல கொஞ்சமா ப்ளூ கலரை வந்து நான் இந்த மாதிரி போட்டு அதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு கலர் ஜாஸ்தியும் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது ப்ளூ கலர்ல ஃபினிஷ் வந்த மாதிரி இருக்கும். டாப் டயருமே அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பர்த்டே பாயோட நேமை கிரீம்லயோ எதுலயோ எழுதாம நான் வந்து தெர்மோகோல் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி அதுல மைதா மாவுல இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு அது ஃபுல்லா ரேப் பண்ணிக்கிட்டேன். பேர்ல இருக்கிற எல்லா ஆல்பபெட்டுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதை சுத்தி மைதா மாவுலயே ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. ஃபாண்டன்ட் கட்டரை வச்சு பேர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆல்பபெட்டையும் கட் பண்ணி எடுத்து லேசா தண்ணி தடவி அதை வந்து இதுல ஒட்ட வச்சாச்சு. இது எதுவுமே ஃபாண்டன்ட் கிடையாது, எல்லாமே மைதா மாவு தான். எதையுமே சாப்பிட முடியாது. இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டாச்சு. அடுத்ததா கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணணும். இது வந்து 2 டயர் கேக்குன்றதுனால அதுல ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. டாப் டயர் ரெடி பண்ணி வச்சிருந்ததை அதோட கேக் பேஸ்ல இருந்து மெல்ல இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து விட்டுட்டு கேக்கை மெல்ல அதுல இருந்து மூவ் பண்ணி பேலட் நைஃபை வச்சு பாட்டம் டயர் கேக் மேல உட்கார வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கேக்குன்றதுனால நான் 2 பேலட் நைஃப் யூஸ் பண்ணாம போர்ட்ல இருந்து நேரா இறக்கிட்டேன். பேலட் நைஃபை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி கேக்கை சுத்தி முத்தி பாத்துக்கணும். அது கரெக்டா சென்டர்ல தான் போய் உட்காந்துருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேக்கை டேமேஜ் பண்ணாம மெல்ல அந்த பேலட் நைஃபை வெளியே எடுக்கணும். ஸ்பைடர்மேன் தீம்ல கொஞ்சம் போட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சு கேக் டாப் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்த ஆல்பபெட்ஸையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பைடரை போட்டு கவர் பண்ணி கிரீம் போட்டு கேக் போர்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நார்மல் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். இதுல வேக்ஸ் இருக்கிறதுனால ஃபயர் குப்புன்னு பிடிச்சிக்கும். அவ்வளவுதான், செம்ம மாசா ஸ்பைடர்மேன் தீம்ல ஒரு ஃபயர் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.